இந்திய வாஸ்துக்கும் சைன வாஸ்துக்கும். ஆனா இந்த சீன வாஸ்து என்னைக்கு நமக்கு இந்தியாக்குள்ள வந்ததோ அந்த தருணத்துல இருந்து நம்ம வாஸ்துவும் அதிகமா வெளியில தெரிய ஆரம்பிச்சது. ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் சார்? ஒரு நல்ல கேள்வி. அதாவது ஒரு கட்டடம் சம்பந்தப்பட்டது கட்டும் பொழுதோ, வாழ்வில் சிறப்பாக இருக்கும் பொழுதோ, வாஸ்துவை எடுத்து நம்பிக்கை உள்ளவர்கள் பயன்படுத்த வேண்டியது. முதல்ல ஒற்றுமையை சொல்லிட்டு நான் அடுத்து வேற்றுமை போறேன். இந்திய வாஸ்துவம் சீன வாஸ்துவம் தலைமுறை தலைமுறையாக வருகின்ற வாஸ்துவில் ஒன்று. இதற்கு மிகப்பெரிய பாரம்பரியம் உண்டு. நமக்கு பாரம்பரியம் இருக்கா? நிச்சயமாக உண்டு. அதுவரைக்கும் சீன வாஸ்துக்கும் உண்டு. அப்ப இது இரண்டுமே மனித ஆற்றலும் மனித வளத்துக்கும் மனிதனுக்கு வாழ்வில் நல்ல விஷயங்கள் நடப்பதற்காக கொண்டு வரப்பட்டன. எனர்ஜி ஃப்ளோ அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். முதல்ல இந்திய வாஸ்து அப்படின்னு பார்க்கும்போது நம்ம அடிப்படை ஆதாரமாக சூரியன் மற்றும் திசைகள், வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு திசைகள், இந்த அடிப்படையாக நம்ம கொண்டு வர போறோம். ஆனா இந்த இதுல பாத்தீங்கன்னா சீன வாஸ்துல எனர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. இங்க பாத்தீங்கன்னா வடக்கு தெற்கு அப்படி இல்லை, இங்க ஃபெங் ஷுய் அப்படிம்பாங்க. அப்ப நீர் ஓட்டம் காற்று ஓட்டம் இதை அடிப்படையாக கொண்டு எடுக்கப்பட்டது. அப்ப இங்க காற்று ஓட்டமும் நீர் ஓட்டம் மட்டும்தான். நமக்கு திசைகள் இருக்கின்றன, வெளிச்சம் இருக்கிறது, காற்றும் எடுக்கிறோம், காத்தோட்டம் வரணும். ஆனால் அங்க நமக்கு அவங்களுக்கும் இந்த வித்தியாசம். அடுத்து தத்துவத்தின் அடிப்படையில நம்ம என்ன, நிலம் நீர் காற்று ஆகாயம் இது மாதிரி எடுக்கிறோம். இப்ப நிலம் நீர் காற்று ஆகாயம் அப்படிலாம் எடுக்கும் பொழுது நெருப்பு தத்துவம் நம்ம எடுப்போம். அங்க அப்படி கிடையாது. அங்க நெருப்பு நிலம் நீர், அப்ப அங்க காற்று எடுப்பாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா ஆகாயம் கிடையாது, அதற்கு பதிலா மரம்னு எடுக்கிறாங்க. சீன மரம், மரத்தின் சம்பந்தப்பட்ட மரத்தினால ஆகாயத்துக்கு பதிலாக அவங்க எடுக்கிறாங்க. நம்ம ஆகாய தத்துவத்தை எடுக்கிறோம். ஆகாய தத்துவம் இருக்கனாலதான் நம்ம சிதம்பரம் நடராஜரை கும்பிடுறோம். அவங்க தத்துவமே மாத்திக்கிறாங்க. அடுத்து வாஸ்துக்கு நமக்கு பரிகாரங்கள் உண்டா? நம்ம திசை நீள அகலங்கள், அறையின் அமைப்பு, அடிசாஸ்திரங்கள். இப்ப ஒரு குறிப்பாக எந்தெந்த ஒவ்வொரு இடத்திலும் ஒரு பொருளை அமைக்க வேண்டும்பாங்க. சமையல் அறை கிச்சன் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், குறிப்பாக தென்கிழக்கு மூலையில் இருந்தால் சிறப்பு, நம்பர் 1. ஏன்னா அக்னி தத்துவம் அங்க பாக்குறோம். நம்ம தத்துவம் படிச்சிட்டோம், அக்னி தத்துவம். இதே இது வட கிழக்கு நீர் தத்துவமாக, இது அங்க நீர் ஓட்டம் மிக்க ரன்னிங் ஃப்ளோ, குட் வாட்டர் அப்படிங்கிறாங்க. அடுத்ததாக வடமேற்கு, இங்க காற்று தத்துவமாக இங்க கொண்டு வரோம். இப்போ ஒவ்வொரு தத்துவமா கொண்டு வந்துட்டோம். ஆனா அங்க இந்த மாதிரி விஷயங்களை அவங்க ஃபாலோ பண்றதில்ல, அதற்கு போல பொருட்களாக பயன்படுத்திக்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ஒரு ஆமை வடிவம் உள்ள பொருள், இந்த வின் சைன் சொல்லுவாங்க, வின்சிம் சொல்லுவாங்க, காத்துல ஆடுறது, அது ஒண்ணு. அதுக்கப்புறம் லாஃபிங் குப்தா, காசு வைத்த ஒரு பொருட்கள், இது மாதிரி குறியீடுகளாக வைத்து அவங்க பண்ண முடியுது. அப்ப நம்ம வாஸ்துலையும் குறியீடுகள் இது மாதிரி பொருட்களை பயன்படுத்துறோம்னா நிச்சயமா பயன்படுத்துறோம். நம்ம என்ன படுத்துறோம், மெட்டல் ஸ்ட்ரிப்பாகவும் இந்திரன்கள் குபேரன்கள், அதுக்கப்புறம் சிவ வழிபாடுகள், இது மாதிரி ஒவ்வொரு பொருட்கள் நம்மளும் பயன்படுத்திட்டு வரோம். அவங்க நீலமகலம் வாஸ்து எடுக்காம டைரக்டா இங்க வந்துடுறாங்க. இது 2 தான். சரி, நமக்கு எனர்ஜி ஃப்ளோல பார்க்கும்போது பிராணயாமா, நம்ம பிராணவாயு கரியமில வாயு இந்த மாதிரி எனர்ஜி எடுக்கிறோம். அவங்க ஒன்லி பாசிட்டிவ் வைப்ரேஷன் எடுக்கிறாங்க. அப்ப நம்ம பிராண தத்துவத்தை எடுக்கிறோம், அங்க வெறும் பாசிட்டிவ் எனர்ஜி. இது மாதிரி சின்ன சின்ன வித்தியாசங்கள் மட்டுமே தவிர அடிப்படையில் அவங்க சொல்ல வர்றது இருக்கின்ற வீட்டில் ஒரு எனர்ஜி ஃப்ளோ பாசிட்டிவா கொண்டு வந்து மக்கள் தங்குவதற்கு உண்டான அமைப்பு தான் கொண்டு வருது. பார்த்தா வீட்டுல அந்த மீன் வளர்க்கறதுங்கிறது ஒரு பெரிய வாஸ்து இதுவா தான் இருக்குன்னு சொல்றாங்க. கண்ணாடி வைக்கிறது கூட, வீட்டுக்குள்ள நுழைஞ்சோடனே கண்ணாடி வைக்கிறது, என்ன மாதிரி இடத்துல என்ன மாதிரி வைக்கலாம், ஏதாவது ஒரு நல்ல வைப்ரேஷனுக்கான சில விஷயங்கள் சொன்னா நல்லா இருக்கும். நிச்சயமாக. அதாவது திருஷ்டி தோஷத்தை போக்குவதில் மீன் வளர்ப்பது மிகுந்த யோகமா இருக்கும். வீட்டில் இருக்கிற ஒரு செல்லப்பிராணியும் மீன் இருக்கும். ஒரு மனிதன் திருஷ்டி தோஷம் அதிகமாக இருக்கிறது அப்படின்னா அங்க வீட்டுல மீன் வளர்ப்பாங்க. அதுல உயிரோட இருக்கும்போது நமக்கு தெரியாது இருக்கும், ஆனா ஒவ்வொன்றா இறக்கும் பொழுது தெரிஞ்சிடும் அங்க தோஷம் இருக்கிறது. இதே இது பாத்தீங்கன்னா வீட்டுல தோஷமா இருக்குன்னா ராக் சால்ட், அதாவது நம்ம வீட்டுல கல்லுப்பு பயன்படுத்துறோம், ராக் சால்ட்டை அந்த 2 வீட்டின் மூலைகளையும் வைக்கும் பொழுது அங்க இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி மாற்றக்கூடிய அம்சம் உண்டு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு, ஒரு வீட்டில் அவங்க பார்த்தீங்கன்னா பேங்கிங் செக்டர்ல அவ்வளோ ப்ராப்ளம், பணம் புழக்கமே இல்லை. அப்ப நம்ம கொடுக்கும்போது வெள்ளை நேரத்தில் இரட்டை குதிரையை கொடுத்து, இரட்டை குதிரை அதை வடமேற்கு மூலையில் வைக்கும் பொழுது அங்கிருந்த குறைபாடுகள் நீள மாறுகிறது. இது இடிக்காமல் கட்டப்பட்டது.
ஆனால் அது ஆக்சுவலி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அங்கே இருக்கிற செப்டிக் டேங்க் காம்பவுண்ட் வாலோட ஒட்டிடுச்சு. அது ஒட்டக்கூடாது. அப்படி இந்த மாதிரி பொருட்கள் வைத்து பண்ணலாம். ஒரு சிலர் வீட்டில் பார்த்தீங்கன்னா பெட் அனிமல்ஸ் வளர்க்குவாங்க. அதுவும் தோஷத்தை போக்கக்கூடியது. வீட்டில் பிராணிகள் வளர்க்கக்கூடியது. அப்போ பொருட்களாகவும் உயிர் உள்ளதாக மாற்றலாம். இதே வாஸ்து மூங்கில் ஒன்று விற்கிது. மூங்கில் சின்ன வாஸ்து மூங்கில், அதுவும் வைப்ரேஷன் கொடுக்குது. இது வாஸ்து மூங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம இதிலிருந்து வந்ததில்லை, சீனத்திலிருந்து அவங்க மரம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அதிலிருந்து வரப்பட்டது. அப்போ இது மாதிரி நம்ம ரெண்டுமே மிக்ஸ் ஆகி தான் இன்னைக்கு வருது. நம்ம வாஸ்து முறையில் உலோகங்களாகவும் நீலமகலமாகவும் கலர் சம்மந்தப்பட்டது இறைவனோட சிம்பிள் லோகோக்கள் இதெல்லாம் வச்சு நம்ம இதில் வருது. மற்ற ரெண்டும் காம்பினேஷன் நிச்சயமாக எந்த பொருளும் இடிக்காமல் வாஸ்துவை கொண்டு வர முடியும்.